விடுதலை சிறுத்தைகள் என்பது தமிழகத்தில் ஒரு அசைக்க முடியாத ஒரு சக்தியாக கிராமங்கள் தோறும் ஒரு பெரிய ஒரு எழுச்சியான அந்த காலகட்டத்தில் 2010க்கு பிறகு வந்தவர் தான் பனையூர் பாபு துரோகி என்று 108 சீட் அவர் ஜெயிச்சாரா? நாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு 10 சீட் ஜெயிச்சோம்ல, அங்கிட்டு ஒரு 5 கிட்ட 2 2 2 6 11 சீட் ஜெயிச்சோம்ல. எந்த கூட்டணி ஜெயிச்சோம்? திமுக வார்த்தை சொல்லாதீங்க, காதல கேட்டாலே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது, அதை விடுங்க. உங்க பையன் வந்து சினிமாவில் நடிக்கலையா? உங்க பையனை சினிமா நடிக்க வச்சீங்க. அது யாரு? மாரி செல்வராஜ் படத்துல அதுவும் தலித்து விடுதலைக்காக படம் எடுத்துவிட்டு தலித்துகளை நசுக்கிறது. 10 சீட்டு கேட்டா 8 சீட்டை கொடுக்கிறது. ஆனா இது மாதிரி இருந்தா எந்த ஜென்மத்திலும் தாங்கள் முதல்வர் ஆக முடியாது. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஐயா முன்னாள் தளபதி அவர்களே, நீங்க வந்து உங்களுக்கு எழுதி கொடுக்குறவட்ட கரெக்டாக எழுதி வாங்கி அதை கரெக்டாக நீங்கள் படித்து கரெக்டாக ஒப்பிங்க. வெறும் 17 லட்சம் ஓட்டுன்னு சொல்கிறீங்களே, உங்களை இதுலேருந்தே தெரியுதா உங்களுக்கு எந்த தரவுமே தெரியலேன்னு? எவ்வளோ ஒரு தவறான தரவுகளை நீங்கள் படிக்கிறீங்கன்னா உங்களை வந்து இப்போ தற்கூரின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சீங்க. உண்மையான தற்கூரி யார்? 108 சீட்டு விஜய் ஜெயிக்கல, திமுக ஜெயிச்சிருக்கு. கற்பனை ஜெயிச்சு முடிச்சிருச்சு. நாங்க சப்போர்ட் கொடுக்குறோம். எங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருப்பார்களா? வாயை பொத்திட்டு அமைதியா இருக்கு. வாயே இன்னுமே தான் வார்த்தையை விட்டுருவேன். அமைதியா பொத்திக்கிட்டு அமைதியா இருக்கு. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம் என்று போராடி கொண்டிருக்கிறோம் நாங்கள் ஒரு கோட்பாட்டோடு. அந்த கோட்பாட்டை இன்னைக்கு உண்மையாக்கி இருக்கிறார் இன்றைய தளபதி. ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் விசிகாவின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். விசிகாவுடைய முன்னாள் எம்எல்ஏ பனையூர் பாபு அண்ணனுடைய பிறந்தநாள் அப்போ வரும்போது கூட பணம் எல்லாம் கொடுத்தாரு. அது ரொம்ப அந்த வீடியோலாம் ரொம்ப பரவலாக பரவிச்சு, அதனால தான் குறிப்பிட்டேன். அவர் வந்து நேற்றுக்கு வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கி கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவிச்சிருக்காரு. ஒரு நடுநிலைமையான கொள்கையில் இருக்க மாட்டாரு, ஒரே நிலைப்பாடோடு இருக்க மாட்டாரு, மாறி மாறி பேசிகிட்டே இருக்காருன்னு என்று தலைமை மீதே குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அவர் எப்படி பார்க்குறீங்க? என்ன நடந்தது? பனையூர் பாபு அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து வெளியேறி இருக்கிறார். அது அவருடைய உரிமை. அவர் கட்சி ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கும் பொழுது, நல்ல ஒரு நிலைமையில் இருக்கும் பொழுது கட்சியில் வந்து இணைந்தார். கட்சி மிக கடுமையான காலகட்டத்தில் வாக்கரிசி போட்டுக்கொண்டு மக்கள் விடுதலைக்காக வந்த போராளிகள் வந்த காலகட்டத்தில் இவர் வரவில்லை. விடுதலை சிறுத்தைகள் என்பது தமிழகத்தில் ஒரு அசைக்க முடியாத ஒரு சக்தியாக கிராமங்கள் தோறும் ஒரு பெரிய ஒரு எழுச்சியான அந்த காலகட்டத்தில், அதாவது இன்னும் சொல்ல போனால் 2010க்கு பிறகு வந்தவர் தான் பனையூர் பாபு என்ற துரோகி என்று சொல்வதா இல்லை வேற எந்த வார்த்தையில் சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. வந்ததுமே அவருக்கு வந்து எம்எல்ஏ சீட்டு கொடுக்கப்பட்டது, வெற்றி பெற்றார். உண்மையில் மக்களுக்கு சிறப்பாக பணியாற்றினார். இருந்த 4 எம்எல்ஏக்களில் இவர் சிறப்பாக பணியாற்றினார் என்ற செய்திகள் எல்லாம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது, அதை மறுக்க முடியாது. ஆனால் இன்று அவர் வெளியேறுகிறார் என்றால் வெளியேறுங்கள், அது உங்களுக்கு ஜனநாயகத்தில் கொடுக்கப்பட்டது. நீங்களா தானே வந்தீங்க, உங்களை யாரும் கூட்டிட்டு வரல, நீங்களா வந்தீங்க, நீங்களா இப்ப போறீங்க, போயிட்டு வாங்க. ஆனா தவறான கருத்துக்களை பதிவு செய்கிறீர்கள். தலைமை மீது நண்பர் தான் நான் சொல்றேன். அவர் சொல்றாரு, நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்படியே வாழ்தல் வீரம், நெருப்பு அலைக்குள் வீழ்ந்த போதும் அடிமை நெறிமீறி பாய்தல் தீரம். அன்பு தோழர் அவர்களே, இந்த வசனத்தை வந்து இந்த கோட்பாட்டை நீ எங்கேயாவது பேப்பர் இல்லாம நீ சொல்லிவிட்டீங்கன்னா, நீங்க சொல்றதை நான் பாராட்டுறேன், உண்மை நம்புறேன். யார்கிட்டயோ சொல்லி யார்கிட்டயோ எழுதி வாங்கிக்கிட்டு அதை போட்டுவிட்டு நீங்க பிறப்பிட்டு போயிட்டீங்க. திமுக நான் சொல்லியிருப்பேன், அடிக்கடி சொல்லியிருப்பேன், அதை மீண்டும் சொல்ல வேண்டிய காலகட்டத்திற்கு நான் வருகிறேன். திமுக தூக்கி எறியும் எலும்பு துண்டிற்காக இப்படி தாங்கள் குறைப்பது அது நாகரிகம் அல்ல. உங்க மேல எங்களுக்கெல்லாம் தனிப்பட்ட முறையில் சங்கத்தமிழனுக்கே தனிப்பட்ட முறையில் உங்க மேல மரியாதை இருந்ததெல்லாம் ஒரு காலகட்டத்தில் நடந்தது. அதற்கெல்லாம் பல காரணங்கள் இருக்கிறது, அதெல்லாம் இந்த நேரத்தில் சொன்னால் நல்லா இருக்காது. ஆனால் போங்க, உங்களை வந்து நாங்கள் ஒன்றும் தடுக்கலை, உங்களுக்கு வந்து சீட்டு கொடுக்கவில்லை என்ற ஒற்றை காரணத்திற்காக செல்லுகிறீர்கள் என்றால் எங்கு வேணுமானும் செல்லுங்கள், அது ஒன்றும் தப்பு இல்லை, ஜனநாயகத்தில் வழங்கப்பட்ட இது. ஆனால் இந்த சமுதாயத்திற்காக, இந்த மக்களுக்காக திருமணம் கூட செய்து கொள்ளாமல் தனது வாழ்க்கையை ஒப்படைத்து 24/7 அது இதில் தான் போடுவாங்க, ஏதாவது இந்த சர்வீஸ் சென்டரில் தான் போடுவாங்க. அது மாதிரி தன்னை வந்து ஒரு தனி மனிதனாக பார்க்காமல் தன்னையே ஒரு அமைப்பாக கருதி
இந்த மக்களுக்காக அவர் களப்பணியாற்றி கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு ஒரு கட்சியை உருவாக்கி அந்த கட்சியை ஒரு அங்கீகாரம் அடைய செய்து அமைப்பாய் திரளுவோம், அங்கீகாரம் பெறுவோம், அதிகாரம் வெல்வோம் என்று அதை செய்து காட்டியிருக்கிறார். அமைப்பாய் திரண்டு இருக்கிறோம், பல மாநாடுகள் பணம் கொடுக்காம நடத்தியிருக்கிறோம். வெல்லும் ஜனநாயகமானதை அமைப்பாய் திரளுவோம், அங்கீகாரம் பெறுவோம் என்று மாநில தேர்தல் மூலமாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறோம். அதிகாரம் வெல்வோம் என்று இன்று வன்னியரசு அவர்கள் ஒரு அதிகாரத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறார். இந்த காலகட்டத்தில் நீங்கள் இங்கே இருந்தால் நீங்கள் நிறைய மக்களுக்கு சர்வீஸ் செய்யலாம். அது எம்எல்ஏ இருந்து தான் செய்ய வேண்டும் என்ற காரணம் இல்லை, தேவையில்லை. ஆனால் அதெல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் இப்படி செல்லுகின்ற இந்த தருணத்தில் தலைவர் வந்து முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறார் என்று சொல்கிறாயே, உண்மையிலே வந்து நெஞ்சில் மனச்சாட்சி இல்லையா? அதாவது தலைவர் வந்து என்றைக்குமே ஒரே கருத்து தான், என்னைக்குமே உள்டாலம் பேசின ஆளு எங்கள் தலைவர் அல்ல. அன்னைக்கு பேசுறது இன்னைக்கு பேசுதான் என்னைக்குமே. அதாவது கருத்தியல் ரீதியான கருத்துக்கள் தான் எங்கள் தலைவர் பேசுவார். ஆனால் அந்த கருத்துக்கள் வந்து அப்படி உள்டா பேசுறாருன்னு நீங்கள் சொல்றீங்கன்னா நேரம் வாங்க, சங்கத்தமிழில் பாருங்க, உட்காருங்க, விவாதி சொல்றாரு. RSS பிள்ளைன்னு நேற்றுக்கு வரைக்கும் சொன்னாரு. இன்னைக்கு அந்த RSS பிள்ளையை தடுத்தெடுத்து தடம் மாறி இருக்கிறார். எல்லாம் எழுதி கொடுத்துருக்கேன். எவனோ எழுதி கொடுத்தவனுக்கு வாழ்த்து. ஆனால் யார் எழுதி கொடுத்தான் என்பதை நான் அதிவிரைவில் சங்கத்தமிழ் கண்டுபிடிப்பேன், அவரோட முகத்திரையும் கிழிப்பேன். அது வேற பிரச்சனை. நான் வர்றேன் பாயிண்ட்டுக்கு, அவர் சொன்ன பாயிண்ட்டுக்கு வர்றேன். உண்மைதான், எங்க திருப்பரங்குன்றத்தில் நாங்கள் வந்து தான் பேசினோம், எங்கள் தலைவர் தான் பேசினாரு. ஏன் பேசினாரு? திருப்பரங்குன்றத்திற்காக இன்றைய முதல்வர், இன்றைய தளபதி ஏதாவது வாயை திறந்து பேசினாரா? கவின் படுகொலையை கண்டித்து வாயை திறந்து பேசினாரா? அப்ப எங்களுக்கு சந்தேகம் வருமா வராதா? சந்தேகம் வந்தது, அது மக்களிடம் நாங்கள் சொன்னோம். ஆனால் வெற்றி பெற்ற பிறகு அவர் பிஜேபி போல, பாமக போல நேர யார்கிட்ட வர்றாரு? அண்ணன் திருமாவளவன் வர்றாரு. அதான் பாயிண்ட். மதச்சார்பின்மைன்றதை அப்புறம் சொல்லுவோம். நேர எங்க வர்றாரு? அண்ணே ஆதரவு தாருங்கள் சொன்னாரா சொல்லலையா? அப்ப எப்படி அவர் சங்கி நாங்க சொல்ல முடியும்? அவர் நினைத்திருந்தால் நேர போய் ஒரே எம்எல்ஏ தான் பிஜேபி, அவர்கிட்ட போய் மட்டும் கை குலுக்கியிருந்தால் அவர்கள் பலரை உடைத்திருப்பார்கள், பலரை இணைத்திருப்பார்கள். உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா? பிஜேபி நினைத்தால் ஒரு எம்எல்ஏ வச்சு கூட ஆட்சியை பிடிக்க முடியும். அவர்களால் செய்திருக்கிறார்கள். ஆனா பிஜேபி கூட கூட்டணியில் இருந்த அந்த சிவி சண்முகம் தரப்பு போய் சந்திச்சிருக்காரு, சிவி சண்முகத்தையே சந்திச்சிருக்காரு. சிவி சண்முகம் ஆதரவு தெரிவிப்பதாக கூறும் பொழுது அவரை மரியாதை நிமித்தமாக சந்திப்பது தேர்தல் அரசியல் இருக்கின்ற ஒரு வகையான ஸ்ட்ராட்டஜி இல்லாமலே தேர்தல் அரசியல் இல்லை. இது ஒண்ணு சமூக பணி அல்ல, தேர்தல் பணி. தேர்தல் பணியில சமூக பணி அடங்கி இருக்கிறது. சந்தித்தல் எந்த தவறும் இல்லை. அதனாலதான் எங்க தலைவர் வந்து இன்னமும் சொல்ல போனா, ஒருவேளை எங்கள் தலைவர் மட்டும் ஆதரவு கொடுக்காமல் இருந்தால் 218 2 218 16 போய் சேர்ந்தனாலதான் இன்னைக்கு அது மெச்சூரிட்டி ஆகி இன்னைக்கு அவர் வந்து முதல்வராக இருக்கிறார். நாங்கள் ஏன் போனோம்? எதற்காக போனோம் என்றால், ஒருவேளை நாங்கள் போகாமல் இருந்திருந்தால் ஆளுநர் ஆட்சி வந்திருக்கும். ஆளுநர் ஆட்சி வந்திருந்தால் அமித்ஷா ஆட்சி வந்திருக்கிறோம். அமித்ஷா ஆட்சி வந்திருந்தால் சங்கத்தமிழ்னு இப்ப நெறியாளர் உட்கார்ந்து பேசி கொண்டிருக்க முடியாது. அப்படியே அழக்கா கொண்டு போயிடுவாங்க. வாங்க என்ன நாட்டை எதிர்த்து பேசுறீங்களா அப்படின்னு. அப்ப இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த ஒற்றை காரணத்தினால்தான் நாங்கள் ஆதரவு கொடுத்தோம். ஆதரவு கொடுத்த நேரத்தில் அவர்கள் எங்களை அன்பாக அழைக்கிறார்கள். வெறும் 2 சீட்டு என்று எங்களை உதாசனப்படுத்தாமல், எங்களை அதாவது ஒரு கண்டுக்கிறாங்க விடாமல், வாருங்கள் உங்களுக்கு அமைச்சர் இருக்கிறோம், எங்கள் தலைவரை அழைக்கிறார்கள், வாருங்கள் உங்களுக்கு போலீஸ் அமைச்சர் கொடுக்கிறோம். எப்படி வந்து ஒரு காலத்தில் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் கக்கனுக்கு போலீஸ் அமைச்சர் கொடுத்தாரோ, அதுபோல் எழுச்சி தமிழருக்கு நாங்கள் சீட்டையும் கொடுக்கிறோம். திருச்சியில் நெல்லுங்க, நீங்க வந்து அமைச்சராகுங்கள், இல்ல நீ எல்லாம் படித்த அறிஞர், உயர்கல்வி அமைச்சரை நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள் அழைக்கிறார்களே. ஒரு கற்பனை பேசுறேங்க நான் வந்து இதுல ஒரு கற்பனை ஒரு கருத்து சொல்றேன். இப்ப 108 சீட் அவர் ஜெயிச்சார்ல, நாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு 10 சீட் ஜெயிச்சோம்ல, அங்கிட்டு ஒரு 5 2 2 2 6 11 சீட் ஜெயிச்சோம்ல. எந்த கூட்டணி ஜெயிச்சான்? திமுக கூட்டணியில. திமுக வார்த்தை சொல்லாதீங்க, என் காதல கேட்டாலே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது, அதை விடுங்க. இந்தியா கூட்டணி அப்படி சொல்லுங்க. இப்பதான் நீங்க நல்ல நெறியாளர். இந்தியா கூட்டணியில மதச்சார்பின்மை முற்போக்கு கூட்டணி நின்று நாங்கள் வெற்றி பெற்றோம். ரைட்டா? அந்த 108 சீட்டு விஜய் ஜெயிக்கல, திமுக ஜெயிச்சிருக்கு. கற்பனை ஜெயிச்சு முடிச்சிருச்சு. நாங்க சப்போர்ட் கொடுக்குறோம். அவர் முதல்வராக உட்காந்துட்டாரு, அவர் மயனும் துணை முதல்வராக உட்காந்துட்டாரு. எங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருப்பார்களா? கண்டிப்பா இல்ல.
கண்டிப்பா இல்ல, வாயை பொத்திட்டு அமைதியா இருங்க. வாயை இன்னும் ஏதாவது வார்த்தையை விட்டுருவேன், அமைதியா பொத்திக்கிட்டு அமைதியா இருங்க. ரைட்டா? அப்ப நீங்க ஜனநாயகத்தில் எதையும் பகிர்ந்து கொடுப்பதற்கு நீங்க தயாராக இல்லை. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம் என்று போராடி கொண்டிருக்கிறோம் நாங்கள் ஒரு கோட்பாட்டோடு. அந்த கோட்பாட்டை இன்னைக்கு உண்மையாக்கி இருக்கிறார் இன்றைய தளபதி, என்றையும் தளபதி. அவர் தளபதி வாபஸ் வாங்க சொல்லிட்டோம் அவரை. ரைட்டா? தளபதி என்னங்க பிரதர்? நடக்காததை உண்மையை நடத்தி காட்டுபவர்கள், அதாவது சாத்தியமே இல்லை அதை சாதித்து காட்டுபவர்கள் தான் தளபதி. அந்த தளபதியை வந்து தயவு செய்து உங்க பேர்ல இருந்து எடுத்துருங்க. நாங்க இவருக்கு ஒப்படைச்சிட்டோம். நான் இல்லை, தமிழக மக்கள் ஒப்படைத்திருக்கிறார்கள். நம்ம சொல்லட்டுமா ஓப்பனா? டிவிகே காரங்களுக்கே பேச மாட்டேன், நான் பேசுறேன். அவர் ஒத்தேன்டார சிங்கிளா, யார் கூட்டணி இல்ல. நாங்க எத்தனை பேர் சேர்ந்து நின்றா? 20 பேர் நின்றமா? அங்கிட்டு ஏடிஎம் எத்தனை பேர்? 10 பேர்ன்றாங்களா? எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணாரா? காலி பண்ணலையா? நேர்மையா பேசுவோம். காலி பண்ணாரா? காலி பண்ணலாங்க. சிங்கிள் மேன் எடுத்திருக்கிறார்ல. அப்புறம் அப்படிப்பட்ட எடுத்தவர் அவர் எங்கிட்டு போகல, அந்த பக்கத்து போல. ஏன் பாமக போயிட்டு 4 சீட்டு ஜெயிச்சிருக்கிறார்? பாமக போனாரா? இல்ல. அப்புறம் போய் சந்திச்சாரு. ஆனா வாங்கின ஆதரவு கேட்டாரா? இல்ல. இப்ப நம்ம பேசி கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. என்னன்னா, அதிமுக இருக்கிற 3 எம்எல்ஏக்கள், மதுராந்தகத்தில் இருக்கிற மரகதம் குமாரவேல் வந்து விட்டார், தாராபுரம் சத்யாபாமா வந்து விட்டார், பெருந்துறை ஜெயக்குமார் வந்து விட்டார். எங்க இருந்து? அதிமுக ரிசைன் பண்ணி இங்க வந்துட்டாரு. இப்ப என்ன ஆயிப்போச்சு தெரியுமில்ல? இந்த பெரும்பான்மைக்கு வந்து இப்ப 118 தேவை இருந்துச்சுல, இப்ப 115 குறைந்து விட்டது. ஆகையால் இவர்கள் அமைப்பு, இவர்கள் ஆட்சி பலமாகி விட்டது. அதனால யார் ஏடி புட்டியா பேசியிருக்காங்க, அமைதியா இருக்கு. இப்போ நேத்திக்கு ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியிருக்காரு இளைஞரணி கூட்டத்துல. என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர்கள் சினிமா மோகத்தில் தான் ஜெயிச்சாரு அப்படின்ற போல சொல்லியிருக்காரு. அதே போன்று இன்னொன்று கூட்டணியை பற்றி சொல்லியிருக்காரு. ஆதரவு கொடுக்கறதா சொல்லிட்டு போனாங்க, ஆனால் அமைச்சர் ஆகிட்டாங்க. ஆனால் பரவாயில்ல, வாழ்த்துக்கள். ஆனாலும் வந்து 5 வருஷம் நிறைவு செய்யாது. அதாவது வாழ்த்தும் தெரிவிக்கிறாரு, மற்றொரு பக்கம் பார்த்தானா அது 5 வருஷம் நிறைவு செய்யாது அப்படின்ற போல சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க இது? சங்கத்தமிழன் வந்து அன்னைக்கே சொன்னேன், நான் ஒன்றும் பெரிய அரசியல் சாணக்கியம் இல்லை, எழுச்சி தமிழ் என்ற பல்கலைக்கழகத்தில் படித்த சிறு மாணவன். ஆனா அன்னைக்கே நான் என்ன சொன்னேன், நீங்கள் தோற்பேர்கள் சொன்னா சொல்லலையா? கூட்டல் இருந்தாலும் எனக்கு கூட வாணியம் பண்ணாங்க, என் கட்சியுடைய தலைமையை வாணியம் பண்ணுச்சு. இருந்தாலும் தைரியமா உண்மையை சொன்னல. எப்படி சொன்னேன்? நான் தொண்டரோட பழகி கொண்டிருக்கிறேங்க, ஒவ்வொரு தொண்டருடைய மனநிலை தெரியுமுங்க. இப்ப இது மாதிரி உல்டா புல்டா பேசிக்கிருந்தா ஜென்மத்தில நீங்க வர முடியாது, எந்த ஜென்மத்திலும் வர முடியாது. சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், சங்கத்தமிழன் சொல்றேன். ஒழுங்க வாய அந்த மற்ற எல்லாத்தையும் மூடிக்கிட்டு அமைதியா மக்களுக்கு பணியாற்றுங்கள். அவர் சூப்பர். யாரு? தளபதி, முன்னாள் தளபதி. தளபதி வாயில வருது பாத்தீங்களா? முன்னாள் தளபதி ஸ்டாலின் அவர்கள் உண்மையிலே வந்து நல்ல மனிதர் தான். ஆனா இவங்க போய் தப்பு தப்பா ஒரு செய்தியை கொடுத்து விட்டு அவரை வந்து குழப்பி விட்டு இன்னமும் தப்பு தப்பா செய்தியை வளர்க்குறாங்க. அதை பேசுறேன்னு நான் பார்த்தேன். என்னமா சொல்றேன்? ஆமா, இதுல என்னன்னா வந்து வெறும் 17 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் திரு விஜய் வந்து ஜெயிச்சிருக்காரு அப்படின்ற போல ஒரு கணக்கை ஒண்ணு சொல்லியிருக்காரு. வெறும் 17 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் அவர் ஜெயிச்சாரா? ஐயா முன்னாள் தளபதி அவர்களே, நீங்க வந்து உங்களுக்கு எழுதி கொடுக்குறவன்ட்ட கரெக்டாக எழுதி வாங்கி அதை கரெக்டாக நீங்கள் படித்து கரெக்டாக ஒப்பிங்க. வெறும் 17 லட்சம் ஓட்டுன்னு சொல்கிறீங்களே, உங்களை இதுலேருந்தே தெரியுதா உங்களுக்கு எந்த தரவுமே தெரியலேன்னு? தப்பா எழுதி கொடுக்குறாங்க. ஆமாங்க, தப்பா எழுதுனது தப்பு இல்ல, தப்பா எழுதுனது தப்பா படிச்சுக்காரு பாருங்க. ஏங்க அவரை வந்து பார்க்க வேணாமா? ஏன்டா நம்ம எத்தனை ஆயிரம் ஓட்டுல நம்ம தோத்துருக்கோம் என்ன ஏன்னு பார்க்கறதால ஒரு தோல்வி எதிர்கொண்டு அடுத்து வெற்றியாக மாற்றக்கூடியவருடைய கடமை. அவங்க வந்து ஏறக்குறைய 52 லட்சத்துக்கு அதிகமான ஓட்டுக்கள் வித்தியாசத்தில் மொத்தத்தில் தோத்துருக்குறாங்க. அப்போ ஒருத்தர் மேடையில பேசும்போது தரவை கட்ட சொல்லணுமா இல்லையா? நான் நம்ம தெளிவா சொல்றேன் பிரதர். அதாவது டிவிக்கு வந்து 1,72,00,000 ஓட்டு வாங்கி இருக்குது. ஏறக்குறைய 34.92 விழுக்காடு, 35%. 35 சூப்பர். அப்படி சொல்லுங்க, ரவுண்டா 35 மனசை வச்சுக்கப்பா. எல்லாரும் திமுக காரர்களே முன்னாள் தளபதியா வச்சுக்க, 35 விழுக்காடு வாங்கி இருக்கிறாங்க. அடுத்து நீங்க எவ்வளவு வாங்கினீங்கன்னா 1,19,00,000 வாங்கி இருக்கிறீங்க. நீங்க 24.19. அப்பனா இவர் 24 விழுக்காடு தான் வாங்கியிருக்கீங்க. அப்ப விழுக்காடு வித்தியாசமே ஏறக்குறைய 11 விழுக்காடு டிஃபரெண்ட் வருது.
போன முறை கூட வெறும் 3.4 விழுக்காடுல தான் நீங்க ஜெயிச்சீங்க. அப்ப எவ்வளவு ஒரு தவறான தரவுகளை நீங்க படிக்கிறீங்கன்னா, உங்களை வந்து இப்ப தற்கூரின்னு நீங்க சொல்லிக்கிட்டு தெரிஞ்சீங்க. உண்மையான தற்கூரி யார்? சங்கத்தை மேல கேள்வி வைக்கிறேன் ஓப்பனா. பதில் சொல்லுவா. அப்புறம் சொல்றீங்க சினிமாக்காரங்க ஜெயிச்சு புட்டாங்கன்றீங்களே, உங்க பையன் வந்து சினிமாவில் நடிக்கலையா? உங்க பையனுக்கு சினிமா நடிக்க வச்சீங்க. அதுவும் யாரு? மாரி செல்வராஜ் படத்துல, அதுவும் தலித்து விடுதலைக்காக படம் எடுத்துவிட்டு தலித்துகளை நசுக்கிறது. 10 சீட்டு கேட்டா 8 சீட்டை கொடுக்கிறது. 8 சீட்டுல நாங்க விரும்பிய தொகுதியை கேட்டோம்னா, நாங்கள் கேட்டது அரூர், ஒதுக்குவது எது? அரக்கோணம். சங்கத்தமிழுக்கு சீட்டு கொடுக்கணும்னு தலைவர் சொன்னா அதை கொடுக்க கூடாது இருந்தாலும் எங்களை எழுத்து பேசுவோம்னு என்னைய காலி பண்றது. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தன் நடந்திருக்கிறது. அப்புறம் எப்படி நீங்க வெற்றி பெற முடியும்? எப்படி வெற்றி பெற முடியும்? அது மட்டுமல்லாமல் ஒரு கட்சி தமிழ்நாட்டிலே இல்ல, அந்த கட்சியை கூப்பிட்டு அவங்களுக்கு 10 சீட்டு கொடுத்து எங்களை கேவலப்படுத்துறது. வச்சால ஆப்பு எல்லாத்துக்கும் சேர்த்து யாராச்சும் எதிர்பார்த்தார்களா? முன்னாள் தளபதி தோப்பார் என்று சாதாரண ஒருத்தர் பாபுவோ இதை பேர் சொல்றாங்க. VS பாபு அவர்கிட்ட பணியாற்றவர், அவர்கிட்ட வந்து பூத் ஏஜென்ட்டா அவர் பணியாற்றி இருக்காரு. அடிச்சு உங்களை காலி பண்றாருன்னா, இனியாவது உண்மையிலே சொல்றேன், ஏட்டி பூட்டியா பேசாதீங்க. தலித்து மக்களை அரவணைச்சு இருங்க. உண்மையா தலித்து மக்கள் எப்படி? உங்க பையன் படத்தில் நடிச்சார்ல, படத்தில் நடிச்சாரா நடிக்கலையா? அந்த படத்தில் நடிச்சது உண்மை என்றால் அது மாதிரி யதார்த்தத்துக்கு வாங்க. வருங்காலங்களில் வரலாறு மாறலாம். ஆனா இது மாதிரி இருந்தா எந்த ஜென்மத்திலும் தாங்கள் முதல்வர் ஆக முடியாது என்பதை சங்கத்தமிழன் உறுதியாக பிரகடனப்படுத்துகிறேன் இந்த நேரத்தில். அப்புறம் இன்னொரு பக்கம் ஆளூர் ஷானவாஸ் தான் ஃபர்ஸ்ட் போவார்னு எதிர்பார்த்திருந்தாங்க. எல்லாருமே அப்படிதான் எதிர்த்து, ஆளூர் ஷானவாஸ் தான் ரொம்ப விரக்தியில் இருக்காரு அப்படின்ற போல சொல்லியிருந்தாங்க. ஆனா வந்து அவர் விலகல. இவர் மாறா போயிட்டு ஸ்டாலினை சந்திச்சிருப்பதாக செய்திகள் வெளியாகுது. சுமார் 45 நிமிஷம் வந்து பேசியிருக்கிறாரு. அவர் வந்து திமுகவில் இணைய போறாரு, பனையூர் பாபுவும் கூட இணைய போறாரு அப்படின்ற போல ஒரு தகவல் பறையின்னு இருக்கே, தெரியுமா? அது உங்களை பத்தி, அதை பத்தி கருத்து என்ன? வாழ்த்துக்கள், ஒரே வாசகத்துல வாழ்த்துக்கள். எங்கு சென்றாலும் நீங்கள் அவர்களுக்கு உண்மையாக இருங்கள். எழுச்சி தமிழரையே நீங்கள் வந்து ஜனநாயகத்துல, எங்க கட்சி மாதிரி ஜனநாயகம் உலகத்திலே இல்லை. இப்ப நாங்க எந்த கூட்டில இருந்தோம் பிரதர்? நாங்க திமுக கூட்டில இருந்தோம். நான் திமுகவை எதிர்த்து பேசலையா? எப்படி எனக்கு அந்த ஜனநாயகம் வழங்கப்பட்டிருக்கிறது? எங்க தலைவர் வந்து 1000 பூக்கள் மலரட்டும்னு பல கருத்துக்களை கேட்பவர். அப்ப இப்படிப்பட்ட ஜனநாயக கட்சியில நீ இருந்து ஒழுங்கா உன்னால குப்பை கொட்ட முடியல, நான் வேற கட்சியில போய் குப்பை கொட்டுறேன்னா நல்லா கொட்டுங்க. ஆனா அவங்களுக்காவது உண்மையாக இருங்க. உண்மையா இல்லையா? விசிகாவில் உண்மையா இல்லையா? உண்மையாக இருந்திருக்கலாம் ஒரு காலகட்டத்தில். ஆனால் இப்பொழுது ஏன் இப்படி மாறிவிட்டார்கள் என்பது, அதற்காக நான் பழைய கருத்தை நீங்கள் பொருத்தக்கூடாது. எலும்பு துண்டுக்காக இவர்கள் மாறிவிட்டார்கள் என்று நீங்கள் தவறாக எண்ணக்கூடாது யாரும். ஏதோ காலகட்டம், பாவம், அவங்க சூழ்நிலை யாரு கண்டா என்ன கஷ்டம்னு தெரியல, பாவம் போயிருக்கிறாங்க. அங்க போய் நீ அமைதியா நல்லபடியாக சிறப்பாக மக்களுக்கு பணியாற்றுங்கள். ஆனால் விடுதலை சிறுத்தைகளை வம்புக்கு இழுப்போ, விடுதலை சிறுத்தைகளை உரண்டுக்கு இழுப்போ, அப்படி செய்ய மாட்டார்கள் என்று சங்கத்தமிழன் பழைய நட்போடு கருதுகிறேன். இன்னொரு விமர்சனம் வைக்கிறாங்க, என்னன்னா விசிகாவுடைய வாக்கு வங்கியெல்லாம் அப்படியே போயிட்டு தாவேக்காவுக்கு போயிடுச்சு, இனிமேல் அவங்களுடைய எதிர்காலம்லாம் தாவேக்கா கூட இருந்தா மட்டும்தான், அதனாலதான் அவங்க அவங்களோட போயிட்டாங்க அப்படின்ற போல. இது யார் சொன்னா? இல்ல, திமுகவினரே விமர்சனம் எழுதுறாங்க, சமூக வலைதளத்தில், ஊடகத்தில் எழுதுறதுதான். நான் சொன்னேன், அப்பயே சொன்னேன், விடுதலை சிறுத்தைகள் மட்டும் தனியாக நின்றிருந்து 5 முனை போட்டியாக நின்றிருந்தால் கூட 10 சீட்டு வெற்றி பெற்றிருப்போம். இந்த திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் சேர்ந்ததால் தான் விடுதலை சிறுத்தைகளுக்கு தோல்வி. அதை மட்டும் தெரிஞ்சுக்க. எங்களை தனிப்பட்ட முறையில் யாரும் எங்களை எதுக்கலை. நீங்க ஏன்பா அங்கே போய் சேரீங்க? அவங்க பாவங்களத்தை நாங்கள் சுமந்தோம். பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம். இதான் அங்கே இருக்கிற யதார்த்தம். நீங்க ஏங்கனே நல்ல அண்ணே, இந்த மக்களுக்காக போராடுறீங்க, உலகத்தமிழர்கள் எல்லாம் பாராட்டுறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற ஜனநாயக சக்தி எல்லாம் பாராட்டுகிறது. நீங்க போய் ஏங்க சேர்ந்தீங்க அப்படின்னு. ஆனா நாங்க மட்டும் முன்னாடி நினைச்சிருந்தோம்னா, எங்க தலைவர் கேம் சேஞ்சர் சொன்னாங்களா, தமிழா பாண்டியன் சொன்னாரு, அண்ணன் மணி சொன்னாரு, ரவீந்திரன் துரைசாமி சொன்னாரா சொல்லையா? அந்த காலகட்டத்தில் நாங்க மட்டும் சலாம் அலைக்கும், எங்கள் சங்கத்தமிழ் சொல்கிறது கரெக்டு தான், உங்கள் கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் மட்டும் அப்பயே டிவிக்கு போயிருந்தோம்னா இன்றைக்கி நாங்கள் எத்தனை எம்எல்ஏ, 30-40 எம்எல்ஏ ஆகிருப்போம். எங்கள் தலைவர் துணை முதல்வர் ஆகிருப்பார். நேரடியாக அழைப்பு கொடுத்தார் நண்பா என்ற நேரடியாக பேசினாங்கன்றல. நான் தான் சொல்கிறேன்ல, உங்கள் தலைவர்கிட்ட பேசி பார்த்தவங்க நடக்கலைங்க, நீங்களாவது பேசி தலைவர் அப்படியே கூட்டிகிட்டு வாங்க, நேரடியாக பேசினார்கள். அப்போ எங்கள் தலைவர் சொன்ன ஒரே வாசகம், அவங்கள்ட்ட இப்போ எதுவும் பேசாத வாயை மூடியிரு,
நம்ம ஒரு கூட்டணியோட தர்மத்தில் நம்ம இருக்கிறோம். நம்ம அப்படிலாம் அத்தாரில் விட்டுட்டு போகக்கூடாது. அப்பயே சொன்னார் எங்கள் தலைவர். எங்கள் தலைவர் ஒரு தீர்க்கதரிசிங்க. திருமாவளவன் ஒரு தீர்க்கதரிசி. எப்படி என்றால் தேர்தலுக்கு முன்னாடியே நாங்கள் போய் தேர்தல் நிற்கிறோம்னு சொன்னோமா? காட்டுமன்னார் கோயில்ல. ஆமா. அப்ப காட்டுமன்னார் நிக்கிறது எதுக்கு நாங்க சொன்னோம்? எதுக்கு நாங்க நிக்கிறோம்னு சொன்னோம்? அப்ப எங்க தலைவர் டயலாக் சொன்னார்ல, தேர்தலுக்கு பிறகு சில கால்குலேஷன்கள் மாறும் சொன்னாரா சொல்லலையா? நடந்து போச்சு. இன்னைக்கு பல அணி சேர்க்கைகள் உருவாகும், அணி மாற்றங்கள் உருவாகும். ஆனா எங்க தலைவர் நிக்கப்படாதுன்ட்டாங்க. சரி ரைட்டு, ஜானா இறுதியை சொல்றாங்க, நம்ம ஏத்துக்குருவோம் அப்படின்னு. எவ்வளவோங்க நாங்கள் படாத துன்பமே இல்லை. எங்கள் மக்களுக்கு எங்கனையுமே நன்மை நடக்கலை. மேல்பாதியாக இருக்கட்டும், இல்லை வேங்க வயலாக இருக்கட்டும், இல்லை சின்னத்துறையாக இருக்கட்டும், இல்லை எங்கள் ஆம்ஸ்டாங்குடைய கொலை வழக்காக இருக்கட்டும், இல்லை இந்த துப்புரவு தொழிலாளர்களுடைய போராட்டமாக இருக்கட்டும், இல்லை நர்ஸு தொழிலாளர்களுடைய போராட்டமாக இருக்கட்டும், இல்லை கள்ளக்குறிச்சியுடைய கவினுடைய மரணமாக இருக்கட்டும், எத்தனை எத்தனை கொடுமைகள் இந்த மண்ணில் நடந்துச்சு. எங்களுக்கு எந்த தீர்ப்புமே கிடைக்கல. ஆனா மக்கள் தீர்ப்பு வழங்கி விட்டார்கள். எங்களுடைய நேர்மைக்கு, எங்கள் எழுச்சி தமிழுடைய அந்த உண்மைக்கு நீங்க மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். தயவு செய்து நீங்க எங்க கட்சியிலிருந்து அவனை இழுக்கலாம், இவனை இழுக்கலாம் அப்படின்னு பேசி இழுக்க ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா நீங்க நாசமா போவீங்க. அவ்வளவு வேற என்ன சொல்ல முடியும்? அதுக்கு மேல நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. மிக்க நன்றி. நேரில் பல்வேறு தகவலை எங்களுடன் பகிர்ந்து. நன்றி, வணக்கம். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.